சென்னை அடுத்த தாம்பரம் அரங்கநாதபுரத்தில் சமூக நீதி மாணவர் இயக்கம் அஸ்மா நர்சரி மற்றும் பிரைமரி பள்ளி இணைந்து போதைக்கு எதிரான மாணவர் பேரணி மாநில துணை பொதுச் செயலாளரும் மாமன்ற உறுப்பினருமான யாக்கூப் தலைமையில் நடைபெற்றது. போதைக்கு எதிரான வாசகங்கள் அடங்கிய பதாகைகள் ஏந்தியவாறு மாணவ மாணவிகள் முக்கிய வீதி வழியாக போதைக்கு எதிரான கோஷமிட்டவாறு பேரணி நடத்தினர். இதனைத் தொடர்ந்து போதைக்கு எதிரான விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் தாம்பரம் அனைத்து பகுதிகளிலும் கஞ்சா விற்பனை தொடர்ந்து நடைபெறுவதால் காவல்துறையினர் தீவிர ரோந்து பணியினை மேற்கொண்டு போதை வியாபாரத்தை முற்றிலும் ஒழிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். போதைக்கு எதிராக பேரணியில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகளுக்கு விருதுகளும் பிளாஸ்க் பரிசாக வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தாம்பரம் மேயர் வசந்தகுமாரி, உதவி ஆணையாளர் நெல்சன், அஸ்மா நர்சரி பிரைமரி பள்ளியின் தாளாளர் ஜெய்னுல் அபுதீன், மாமக மாவட்ட தலைவர் ஜாகிர் ஹுசைன், முன்னாள் நகர்மன்ற உறுப்பினர் நாகூர் கனி உட்பட சமூக நீதி மாணவர் இயக்க நிர்வாகிகள், மாணவ மாணவிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்தியாவை வழிநடத்தக்கூடிய மாணவ செல்வங்கள் இன்றைக்கு போதைக்கு அடிமையாக கிடைக்கின்றார்கள். 1800 பேர்கிட்ட இரவு மொத்திருப்பு வந்தது. அதையும் மீறி எங்களுக்காக மேயர்கள் மக்களுக்கும் உணவுக்கு தேவையான அதோடு நீங்கள் முடிவிடக்கூடாது. இதுலயும் ஒரு முன்னோடியா ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் நமக்கு இந்த தாம்பரம் கொண்டு வரணும். இதை ஒரு ஸ்கூல் கல்லூரிகள்ல இதை முன்னெடுத்து டிவி நிகழ்ச்சிகள் யூடியூப்ல எல்லாம் பார்த்திருக்கேன். காவல்துறையினர் அப்துல் பாசித், சுமையா, ரேஷ், அபு சாஜிதா, முகமது ஆஜித், யசூல், முகமது ஆபித்,